சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், எந்த அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்பட இருக்கின்றன? ஏற்கனவே இந்த கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கி அடிப்படையில் இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கலாம். கார்த்திகேயன், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான தாயகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதாவது மார்ச் 23ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகிலிருந்து தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியில் தொகுதி பங்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையானது இன்று முடிக்கப்பட்டு எத்தனை தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்து முடிவுகள் இன்று அறிவிப்பதற்கு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக சில நாட்களாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மாவட்ட அமைப்பு வாரியாக இருக்கக்கூடிய பலமும் அதே போன்று எந்தெந்த இடங்களில் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இதற்கான தொகுதி பங்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தை பேசப்பட்டு வருவதாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வட்டார அடிப்படையில் தெரிவிக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்ட பகுதிகளிலும், இடதுசாரி கட்சிகள் கடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அடிப்படையிலும், மதிமுக தென் மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அதற்கான இடங்கள் கேட்கப்பட்டு இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூட்டணி கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருந்தாலும் ஏப்ரல் 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தொகுதி பங்கீடும் அதே போன்று முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு எத்தனை தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணி கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்த அறிவிப்புகள் இன்று மதியம் பிறகு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகேயன், ராஜ்குமார், தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியோட மாமண்டூர் மாநாட்டிற்கு எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அது தொடர்பான விஷயங்கள் ஏதாவது அறிவிப்புகள் ஏதாவது வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா? உமா, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த அரசு சிறப்பு மாநாடு, தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய சிறப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதாக கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று கூட அந்த இடத்தில் பார்வையிட்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ப இருப்பதாக கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இருக்கும்பொழுது இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய முதல் வேட்பாளர்கள் அந்த மாநாட்டின் போது அறிவிக்க இருக்கிறார்கள். எனவே அதற்கான ஏற்பாடுகளும் அதே போன்று தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தொகுதி உடன்பாடுகள், அதாவது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நேற்றும் நடைபெற்றது. இன்றும் மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. 11:30 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது கூட்டணி தலைவர்களுடைய தொடங்க இருக்கிறது. எனவே ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் முதல் வேட்பாளர் பட்டியலும் அதே போன்று எந்தெந்த தொகுதிகளில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்த அறிவிப்புகள் அன்று வெளியிட வாய்ப்பில் இருக்கிறது. அதே போன்று தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு இன்னும் பிற அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகிறது. எனவே அவர்களும் இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா அமைப்பும் அகில இந்திய கிறிஸ்துவ இயக்கம் இவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகள் ஆதரவு கொடுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் கூட்டணிக்கான அறிவிப்பு எதுவும் வெளியிடாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதில் இருந்து மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழ் மாநில காங்கிரசும் மக்கள் நல கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து முடிவுகள் அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி தரப்பில் சொல்லப்படுவது தமிழ் மாநில காங்கிரசும்
மக்கள் நல கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும், தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள் தேமுதிக தரப்பிலிருந்து அவருக்கான இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றும் பிற இஸ்லாமிய அமைப்புகளும் கிறிஸ்துவ அமைப்புகளும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள். எனவே அவர்களும் கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அவர்களுக்கான இடங்களும் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உமா ராஜ்குமார், தேமுதிகவுக்கு 124 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுதிகளை பிரித்துக் கொள்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுமூகமாக நடைபெறும்? இதுல தேமுதிகவுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா, இல்ல இவங்க நிறைய தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணிக்கு பிரதானமான முக்கியத்துவம் இருக்குமா? கார்த்திகேயன், அதாவது தொகுதி உடன்பாடுகள் ஏற்படுவது குறித்து ஏற்கனவே தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோ ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து ஒரு வாரத்துக்கு முன்பாக அதற்கான பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டணி 110 தொகுதியில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்து அந்த பட்டியல் தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் கொடுக்கும்பொழுது அதாவது ஒரு மக்கள் நல கூட்டணி விரும்பக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள் தேமுதிக தரப்பிலும் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தேமுதிக தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய பேச்சுவார்த்தை குழு மூலமாக பேசப்பட்டு இந்த தொகுதிகளை இறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று கூட அதற்கான பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி விரும்பக்கூடிய தொகுதிகளும் அதே போன்று தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் என்ன என்பதை குறித்து ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும். அதுக்கான பேச்சுவார்த்தை குழு மூலமாக இதை பேசப்பட்டு அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. எனவே அதற்கான உடன்பாடு இன்று தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கான உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு அதற்கான அறிவிப்பு வெளிவரும் என்று தெரிவிக்கிறார்கள். அதே போன்று ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த அரசியல் மாநாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி போட்டியிடக்கூடியது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அந்த மாநாட்டில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன், மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை குறித்த விவரங்களை விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி ராஜ்குமார்.